thank you so much for your great support. And you're watching Voice of Manigan. And உங்களோட பேராதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, வியூஸ் போல இந்த வார்த்தையை சொல்லிடுவோம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய்ப்பூரில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் செம்ம கான்டாக்ட்ஸ், செம்ம லீடு, சூப்பராக கிடைக்குது எல்லா இடத்துலையும். ஒரு விஷயம் மட்டும் அப்பப்ப நடந்து நம்மளுக்கு ஒன்று உற்சாகப்படுத்தி விட்டுருதுங்க. என்னடா வியூஸ் போகலாம் கம்மியா இருக்கு, நம்ம எவ்வளவு போட்டாலும் என்னடா நம்ம மக்கள் சரியா பாக்குறதுல இதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிப்போமான்னு நேற்று வரைக்கும் நான் யோசிச்சேன். தான் இன்னைக்கு காலையில வரைக்கும் கூட யோசிச்சேன், வேணா இதை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கால் பண்ணி, அண்ணா நான் புதுசா கடை திறக்க போறேன், நான் இப்பதான் பண்ண போறேன், இப்பதான் நான் பர்ச்சேசிங் வந்தேன், எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்றப்ப அப்ப அந்த மக்களை பத்தி நம்ம யோசிக்க வேண்டி இருந்தது. மித்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன ஃபாலோ பண்றாங்க, என்ன ஃபாலோ பண்ற அந்த 25K பேருக்கும் நான் என்ன நம்பி ஃபாலோ பண்றாங்கன்னா அப்புறம் அவங்கள நான் அப்படியே விட்டுட்டு போறதா? வியூஸ் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இனிமேல்லாம் வியூஸோ ஃபாலோவர்ஸ் பத்தி இன்னைக்கு கவலை இல்லை. கூடுதோ கூடலையோ, ஆனா இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ற என்னோட மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் இப்ப பண்றதை விட இன்னும் பல மடங்கு ஒரு நல்ல விஷயங்கள் நான் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருப்பேன். அப்படி விட்டு போயிட்டோம்னா அது கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓகே சூப்பர் சந்தோஷமா தாங்க இருக்கு. சீரியஸா சொன்னா நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கிடைக்கும், இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கா நான் பண்ணவே கிடையாது. அந்த தான் இன்னைக்கு நான் உட்காந்து யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு அதான் தோணுது. வியூஸ்லாம் என்ன, அதை விட பெருசா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே நம்மளுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்களே, அப்புறம் என்னடா வியூஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய வியூஸ் போனா கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்காது அந்த அளவுக்கு. ஆனா பிசினஸ் நான் நினைச்சு கூட பார்க்கல, எதிர்பார்க்கவே கிடையாது இந்த பிசினஸ்லாம். இதெல்லாம் நீங்க கொடுத்த பிசினஸ் தான். நீங்க தான் என்ன சொன்னதே, நான் அதை யோசிச்சும் பார்க்கல. ஆனா இந்த மாதிரி முடியாது, நீங்க வேணா பண்ணி கொடுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஆரம்பிச்சது இது. அதனால அதுக்கு நான் என்னைக்குமே ஒரு நன்றி கடன் என்கிட்ட இருக்கும். முடிஞ்ச அளவு கம்மி, என்னோட டேர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆக ஆக அந்த பெர்சன்டேஜ், நான் சொல்ற பெர்சன்டேஜ் இந்த 20 அப்படியே என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு நான் கம்மி பண்ணி கொடுக்குறேங்க. ஏன்னா நீங்களும் வளரணுங்க. நிச்சயமா என்ன பெருசா வளர்த்துருக்கிறீங்க. ஸோ என்ன வளர்த்துருக்கிற என்னோட மக்களும் பெருசா வளரணும். சின்ன லெவல்ல இருக்க எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டா பெரிய சூப்பரா செம்மையா பண்ணணும். அதுதாங்க. ஸோ இன்னும் தேடி அலைஞ்சு பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு தான் எப்பயும் கொடுப்பேங்க. எனக்கு இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், சாரீஸும் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், அண்ட் குர்தா ஸ்டாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டமும் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. மெட்டீரியல் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். 3 பீஸ் மெட்டீரியல் மட்டும் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இங்கே நான் வாங்குகிற ரேட்டு 240. அஃப்கோர்ஸ் நான் 240 வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு 48 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அதில் என்னோடய ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் அது எல்லாம் சேர்த்தே வரும். அது வந்து ப்ளைன், அது பாருங்கள் நீங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 4 மீட்ரு வந்து உங்களுக்கு மேலே டாப்புக்கும் பேண்ட்டுக்கும் 4 மீட்ரு வந்துடும். அண்ட் ஷால் வந்து உங்களுக்கு 2.25 மீட்ரு வரும். அந்த மாதிரி நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நான் வாங்குகிற ரேட்டு 240. உங்களுக்கு நான் கொடுக்குற ரேட்டு அதுலேருந்து அடிஷ்னலாக 48 ருபீஸ். அஃப்கோர்ஸ் அது காட்டன், வேறு மிக்சிங் அப்படிலாம் இல்லை. இது நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா மித்த இடத்துலலாம் நான் கேட்டப்போ இது ஒரு மீட்ரு 62 ரூபா அப்படின்னாங்க. ஒரு மீட்டராக நீங்கள் வாங்கினீங்கன்னா 62 அப்படின்னாங்க. இவங்ககிட்ட நான் போய் கேட்டப்போ எனக்கு 50 ரூபாய்க்குள்ளே தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 12 ரூபா கம்மியாகுது. 12 ரூபானா கம்மினா யோசிச்சு பாருங்கள். நான் 50 ரூபாய்க்கு வாங்கினா கூட உங்களுக்கு நான் 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆனால் அதே தான் நீங்கள் இங்கே ஆள் பிடிச்சி தேடி வந்தீங்கன்னா 62 ரூபான்னு நீங்கள் வாங்கி ஆகணும். அங்கே நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு 60 ரூபா, 1 ரூபா 2 ரூபா கம்மியாக கூட சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் தேடி பிடிச்சி போட்டுட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரீசேலர்ஸ்க்காகவும் என்னோடய ஹோல்சேல் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காகவும் கண்டிப்பாக சூப்பராக நான் பண்ணித்தரேன். பெஸ்ட்டாக தான் நான் பண்ணுறேன். இன்னும் தேடி தான் அலைகிறேன். ஜெய்ப்பூரில் நூக் அண்ட் கார்னர்ஸ் 4 நாளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அருமையாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேங்க. இந்த மாதிரி எல்லா டாப்ஸுமே போட்டிருக்கோம் மக்களே. ஸோ இங்கே நம்ம பார்க்குற ஒவ்வொரு மாடலும் யூனிக் மாடல் தான். பாதிக்கு மேலே இருக்குனாலும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட யூனிக் மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த யூனிக் மாடல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதில் ரோமன்லே ஷிம்மர்னு சொல்லிட்டு வரும். அது வந்து ஷைனிங்காக வரும். அந்த ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரோமன் தான். ஆக்சுவலாக ரோமனில் அந்த துப்பட்டா மட்டும் ஆர்கான்ஸாவில் வரும். அது அடுத்து அதில் ஷிம்மர்னு சொல்கிறது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அடுத்து வேட்டிகன் சொல்லிட்டு இருக்குது. அப்படி நிறையா மாடல்ஸ், நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் யூனிக் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயின் ஐட்டம்ஸ் இதெல்லாம் யூனிக் தான். இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் தேடி நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு வெளியில் யார்கிட்டையும் கிடைக்கக்கூடாது. அதான யூனிக், அதான பொட்டிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னோட ஷாப்புக்கு நான் பர்ச்சேஸ் பண்றது. நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த ஷாப்ஸ்ல போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்றது பர்டிகுலரா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போற கடை ஷிம்மர், ரோமன், வாட்டிகன் இது எல்லாமே. இதில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்குதுங்க, நம்ம கடைக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்குது இது ஆர்கான்ஸா, மித்தது எல்லாமே காட்டன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இங்கே நம்மளுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சே உங்களுக்கு 400+ங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஹெவியான மெட்டீரியல்ஸு, கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இது எல்லாமே. ஸோ 400 ருபீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சம் 900 ருபீஸ். இந்த போடுறோம் இல்லையா, இதுதான் அதிகபட்ச ரேட்டுன்னு சொல்லிட்டு வர்றது. அந்த கீழே போட்ட க்ரீனு, அதுக்கு மேலே வரதெல்லாம் கூட உங்களுக்கு ரேட்டு கம்மி தான். ஸோ ஷிம்மர், ரோமனு, கட்டோலிக், வாட்டிகன்னு, பெர்லின் சொல்லிட்டுலாம் புதுசாக ஒன்று வந்திருக்கு. அது போக ரங்கோலி, ரங்கீலான்னு சொல்லிட்டு அதுவும் இன்னொன்று வந்திருக்குங்க. இதுதான் புதுசாக வந்தது. அண்ட் இந்த ஐட்டம் தான் எக்ஸ்பென்சிவானது, அதிகபட்சம் மேக்ஸிமம் 875 900 ருபீஸ் அதுக்குள்ளே வர்றது. இதெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக பொட்டிக்கில் போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் 2000 ருபீஸ் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு 875 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பாப்பு பஜார் சொல்லிட்டு, இந்த பாப்பு பஜாருக்குள்ளே உள்ளுக்குள்ள நிறைய சந்தாலாம் இருக்குங்க. அதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தோம்னா தான் இப்போ நம்ம தேடி அலைஞ்ச அந்த டாப்ஸ் மார்க்கெட், இந்த லால்ஜி, சன்கா, ராஸ்தா இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு சில ஏரியா அங்கே சாரீஸ். அப்புறம் இன்னொரு இடம் சொல்லியிருக்காங்க, அங்கேயும் நான் போறேன், சாரீஸ்க்காக போறேன். ஸோ வந்து அங்கேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் வித்தியாசமா ஏதாவது இருந்ததுனால. பட் ஜெய்ப்பூர் வந்து டாப்ஸ்க்கு உண்மையிலே ஒரு சூப்பரான மார்க்கெட் தாங்க. எல்லாம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்க. நம்ம ஊர்ல பெருசா இருக்கவங்க இப்போ பெங்களூர்ல பெருசா இருக்குது, சென்னையில, டெல்லி, இப்படி இந்தியாவில் எங்க இருந்தாலும் இங்க வந்து கண்டிப்பா பர்ச்சேசிங் வர்றாங்க. இங்கேயும் வர்றாங்க. அண்ட் அப்கோர்ஸ் அகமதாபாத் அங்கேயும் நிறைய வர்றாங்க. போயிட்டு இருக்கோம். இந்த பாப்பு பஜார் இருந்து வெளியில போறேன். போயிட்டு நவ்ஜீவன் பஜார் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏரியாவா, அங்க போனோம்னா சாரீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க சாரீஸும் பார்ப்பேன். ஸோ டாப்புக்கு உண்டான மார்க்கெட் அதுதான் நான் உங்களோட காலையில காமிச்சிட்டேன். ராஜஸ்தான் இந்த வருஷம் மழை பயங்கரமான மழையா. இந்த சைட்ல வந்து இத்தனை வருஷமா இப்படி மழை பெஞ்சது இல்லை அப்படின்னாங்க. நான் வந்ததுல இருந்தே மழை தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இருக்கு. என்னன்னு சொன்னால் அப்படி மழை இல்லாதனாலும் மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் லைட்டான ஒரு மோடம் போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் ஈவினிங் மேல நல்ல மழை அந்த மாதிரி இருந்தது. நான் ஸ்டே பண்ணியிருந்தது ஹோட்டல்லாம் கிடையாது. இங்க தர்மசாலா, இங்க ஒரு 2-3 தர்மசாலா இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருப்பாங்க போல. இப்ப ஜெயின் இருக்கான்றப்ப அங்க நம்மளும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த கம்யூனிட்டி பீப்புள் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கு, அங்கதான் நான் வந்திருக்கேன், சட்டேவாலா கி தர்மசாலா, சட்டேவாலா கி தர்மசாலான்னு சொல்லிட்டு ரூம் 200 ரூபாய்க்கு கூட இருக்கு. ஆனா அட்டாச் பாத்ரூம் கிடையாது. பட் அட்டாச் பாத்ரூமோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா 400 ரூபாய் தான். ஆனா சூப்பரா இருந்தது ரூம். வெளியில பாக்குறது பழைய காலத்து பில்டிங், ஆனா உள்ள வந்து நல்லாவே பண்ணி வச்சிருக்காங்க. டீசெண்டா நீட்டா இருந்தது. போதும், எனக்குலாம் அதே ஓகே தான், தாராளம். ஜீவன் பிளாசா, இந்த பிளாசாக்குள்ள ஃபுல்லா ஹோல்சேல் அப்படின்னு இருக்காங்க. ஆனா போட்டிருக்கதே எடுத்த உடனே மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படின்னு போட்டா அங்கெல்லாம் நம்ம சர்வை பண்ண முடியாது. உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் நவஜீவன் பிளாசா உள்ள என்ட்ரன்ஸுங்க, இதான் என்ட்ரன்ஸு. உள்ள வந்தாச்சு. வந்தோன்னா இந்த மாதிரி சாரீஸ், துப்பட்டா அதெல்லாம் பார்த்தா ஹோல்சேல் மாதிரி தெரியல. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் சேம் அதே தான், இந்த மாதிரி தான் இருக்கு. டாப்ஸ், ஸ்கர்ட் இந்த மாதிரி ஐட்டம் அங்கே இருக்கு. ஸோ அங்கே இருக்குல்ல அந்த ஸ்கர்ட் ஐட்டம் மாதிரி. நவஜீவன் பிளாசா ஓகேங்க, அதாவது ரீட்டைலுக்கு வந்தா ஓகேங்க. இது ஹோல்சேல்னு சொல்லி ஒருத்தர் என்ன அனுப்பிச்சு வச்சாரு. ஆனால் ஹோல்சேல்லாம் இங்கே அந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா எந்த கடையில் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களோ அங்கே வந்து ஹோல்சேலுக்கு நம்மளுக்கு எங்கேயுமே செட் ஆகாதுன்றது நம்ம மக்கள், வியாபார மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் ஏன் நீ இதை காமிக்கிற அப்படின்னு கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு, இன்கேஸ் உங்களுக்கு யாராவது அப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு நவஜீவன் இதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இது, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் வந்து பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா, டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது இல்லையா. அதனால எது ஓகே, எது நம்மளுக்கு செட் ஆகும் ஆகாது அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். அமௌண்ட் கொஞ்சம் ஷார்டேஜா இருந்தது, அதான் நான் சொன்னேன்ல, பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. டேர்ன் ஓவர் போக போக டேர்ன் ஓவர் பண்ண அதை வாங்க, டேர்ன் ஓவர் பண்ண வாங்க, அவ்வளவுதான். பேசிக் உங்களை மாதிரி தான், அந்த கஷ்டம் தான். பெருசா நாங்களாம் ஒன்றும் பெரிய முதலாளி கிடையாது. கூடிய சீக்கிரத்துல எல்லாருமே ஆகும், அது வேற விஷயம். எஃபர்ட் போட்டோம்னா, ஏன்னா என்ன ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும், என்னோட வளர்ச்சி தெரியும்.
அப்படின்றப்ப அவங்களுக்கும் அந்த கான்பிடென்ட் வரணும்ல. ஓகே, இவனை இப்படித்தாண்டா இருந்தான், இவனும் அவ்வளவுதான் எஃபர்ட் போட்டான், இப்படித்தான் வந்தான், அப்ப நம்மளும் அப்படி போட்டோம்னா நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் நான் அதுவும் எல்லாமே எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணிடுறது. கஷ்டப்படணுங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கெல்லாம் இங்க பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்லாம் நம்ம எம்என்சில மட்டும்தான் பண்ணணும். நம்ம டிஎல் வந்து ஒரு லேடியா இருக்கிற பட்சத்துல அவங்களோட பேக்கை தூக்கி வச்சுட்டு வர்றது, டீம் லீட் தம் அடிக்க போனோம்னா அவன் கூடயே போயிட்டு நம்மளும் கேட்க பெக்கன்னு சிரிச்சுட்டு அவன் சொல்ற மொக்க ஜோக்கெல்லாம் நம்ம சிரிச்சுட்டு தான் வரணும் எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இங்கே கிடையாது. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க், ஃபீல்டு ஒர்க். ஃபீல்டு ஒர்க் எவ்வளவு எவ்வளவு இறங்கி பண்றீங்களோ அவ்வளவு எவ்வளவு ஜெயிக்கலாங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபீல்டு ஒர்க் பண்றீங்கன்னா என்ன, 100 கடை பாத்தீங்கன்னா அந்த 5 கடை தான் செட் ஆகும், ஏன் 1 கடை தான் செட் ஆகும். அந்த ஒரு கடைன்றது செம்மையான லீடா இருக்கும். அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணுங்க. பண்ணி வந்தாதான் அந்த நூக்கன் கானஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு அருமையான கான்டாக்ட், அருமையான லீடு, அருமையான ஒரு பிசினஸ் எல்லாமே கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் இதுலாம் ஜெயிக்க முடியும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். ஸ்மார்ட் ஒர்க்ன்றது இதுல என்னங்க, நம்ம வேலையை எவ்வளவுக்குள்ள சுருக்குறோமோ அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அதுதான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லிக்கலாம். பூஜா தூக்கி ப்ரொமோஷன் வாங்குற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு கிடையாது. இங்க பிசினஸ்ல வந்துட்டால் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். பட் அப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணிட்டு அந்த ஹார்ட் ஒர்க்கை எப்படி ஸ்மார்ட் ஒர்க்கா மாத்துறீங்க அதுதான் மேட்டர்ஸ். எவ்வளவுக்குள்ள ஷார்ட் கட் பண்றீங்க, என்ன மாதிரி நம்ம பண்ணலாம், காஸ்ட் கட்டிங் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயத்த சுருக்கி பண்ணலாம் அப்படிலாம் நீங்க யோசிக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க் இங்க. அண்ட் இந்த பாப்பு பஜாரை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸா இருக்கட்டும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரினர்ஸா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற எந்த மக்களும் தமிழ் பேசுற ஆளுங்களே நிறைய பேர் பார்த்தேன். ஆனா அப்கோர்ஸ் அவங்க ஹோல்சேல் கடைக்காரங்க கிடையாது. சும்மா ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி வந்திருந்தாங்க, ஷாப்பர்ஸ் மாதிரி. டெல்லியா இருக்கட்டும், டெல்லி வண்டிலாம் நிறைய பாக்குறேன். ஸோ இப்படி இந்தியால ஏகப்பட்ட பேர் இந்த மார்க்கெட் வர்றாங்க. ரீட்டைல் பர்ச்சேஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு போய் நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த பஜார் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊர் பசங்க குட்டி பையனை பாருங்க. ஸோ இப்படி வந்து சுத்தி பார்த்துட்டு போகலாம். சுத்தி பார்த்துட்டு டூரிஸ்டா வந்தீங்கன்னா இந்த ஏரியா பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு பேர் பாப்பு பஜார். அந்த நீங்க பாக்குற மக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஹைஃபை மக்கள் மாதிரியே தெரிவாங்க. அதுக்காக ஹைஃபைனா ஏரியா ஒன்றும் ஹைஃபை கிடையாது. எல்லா மக்களும் இங்க வரலாம். எங்க சுத்தி எப்படி பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ரெட் பில்டிங் தான் தெரியும். அதனால தான் இதுக்கு பேர் பிங்க் சிட்டி. இந்த பாப்பு பஜார்ல சட்டேஜிகா தர்மசாலா அப்படின்றது இதுதான். இங்க உள்ள வந்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ரூம் கிடைக்குங்க. இந்த இது ஓகே தான், பழைய பில்டிங் தான். இங்கதான் நான் தங்கியிருக்கேன். நான் 400 ரூபாய், ஆனா 100 ரூபாய் 200 ரூபாய்க்கும் கிடைக்குது. 200 ரூபாய் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட இருக்காது. 400 ரூபாய்க்கு நான் எடுத்துருக்குது. நான் சிங்கிள் தான், ஆனா டபுள் பெட் கொடுத்துருக்காங்க. மாறி மாறி பெட்ல படுத்துக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு பக்கத்துலயே இப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு ரைட் எடுத்து வந்தீங்கன்னா ரைட் போன உடனே நம்ம இந்தியன் ஃபுட் தோசை கிடைக்குதுங்க. எங்க போனாலும் இட்லி தோசை கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம ஊரோட டேஸ்ட் சோறு உங்களுக்கு பிடிக்கல போல, அதனால எங்கேயுமே அந்த அளவுக்கு நம்மளுக்கு அமையல. சாம்பார், ரசம், சாம்பார் ஒரு 2 வாரம் ஆச்சுங்க. இந்த ஊர் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான். எந்த ஊர் போனாலும் அந்த பிரியாணி விட மாட்டோம். இங்க வந்து இந்த ரைட் சைட்ல இருக்க கடைங்க எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்குது. இந்த ஒரு ஃபுட்டோட சேர்த்து நம்ம ஊர் தோசைவும் இந்த சைட்லாம் கிடைக்குது. டீ, காஃபி எல்லாமே இங்க அவைலபிள் தான். ஸோ இந்த சந்துக்குள்ள வந்தோம்னா நம்ம டீ, காஃபி குடிக்கலாம். அண்ட் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இங்க 1/4 கிலோ பிரியாணின்றது 35 ரூபாய். கிலோ கணக்குல தான் பிரியாணி. நீங்க 1 கிலோவா கூட வாங்கி சாப்பிடலாம். 1 கிலோ பிரியாணினா 170 ரூபாயா. ஸோ அதே இது 1/4 கிலோ வர்றப்ப உங்களுக்கு அவ்வளவுதான் 35 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்தது. ஸோ விசிட்டர்ஸ் பாருங்க, ஆல் ஓவர் இந்தியா இங்க வருவாங்க. பிங்க் சிட்டின்றது ஃபேமஸ். ஸோ இங்க வந்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபுட்டு கிடைக்குங்க. இங்க எல்லாமே நம்ம ஊர் ஃபுட்டு சூப்பரா கிடைக்கும். இந்த வெள்ளக்காரப்பாய் உள்ளே நம்ம ஊர் மீனாட்சி அம்மன் டெம்பிள் பக்கத்துல இருக்கிற மாதிரி இங்கே வெள்ளக்காரப்பாய் உள்ளே ஜாஸ்தி இல்ல. ஸோ வியூஸ் ஜாஸ்தி இல்ல. வீடியோ நிப்பாட்டுக்கலாம். எதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மக்கள் பாக்குறதுல வியூஸ் போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டப்பட்டு வேணாம்னு யோசிச்சிருக்க டயத்துல ஒரு சில பேர் கால் பண்ணி, அண்ணா நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நான் போன வருஷம் இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த வருஷம் உன் பேச்சு கேட்டு நான் இங்க வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தி விட்டுருக்கேன், நான் நல்லா ஊருக்கு ஆரம்பிச்சேன். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லேடிஸ் ஆயிருந்து அவங்க எல்லாம் வர்றாங்க. லேடிஸ் வந்து இன்னொரு லேடிஸ் நம்ம குரூப்ல இருக்க ஆளுங்களே கூப்பிட்டு வந்துட்டு அவங்களே ஒரு ஆள் இதுலயே ரெடி பண்ணிட்டு அப்படியே 2-3 பேர் 4-5 பேர் அப்படி வந்து வர்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து
நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி ஓகே, அவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும், நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் ஆக்சுவலா அவங்களோட ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து நம்மளை நம்பி ஓகே இவன் ஒரு இடம் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போறப்ப அப்ப அந்த மக்கள் எல்லாம் நம்ம எப்படி காலவாரி விட்டுறதா? என்னோட ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக என்ன நம்பி வந்தவங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் நான் என்ன பண்றது, அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிருமே அப்படிலாம் நினைச்சிருந்தாங்க. நான் மறுபடியும் வந்து வீடியோ போடுறேன். ஸோ வியூஸ் கம்மியா போனாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு சூப்பரான ஒரு பிசினஸ்லாம் அமைச்சு கொடுத்துட்டீங்க. வியூஸ் எனக்கு வியூஸோட பல மடங்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். நான் உட்காந்து யோசிச்சப்ப அதுதான் உண்மை. வியூஸ் சரியில்லாட்டினாலும் வியூஸை விட பல லட்சம் மடங்கு ஒரு பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருக்குதான். சேனல் ஆரம்பிச்சப்போ இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணல. நான் சொன்னேன் எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிட்டு வாங்க இல்லன்றப்ப என்னோட மக்கள் எல்லாருமே ஏன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வந்துருவேன், நாங்க வந்து லேடிஸ் இருக்கோம், இல்ல எனக்கு குழந்தைங்க இங்க இருக்காங்க, நான் அவங்க எல்லாம் பார்க்கணும், விட்டுட்டு என்னால அலைய முடியாது, ஒரு வாரம் 2 வாரம் சுத்த முடியாது, அதனால வந்து நீங்க எங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வருதோ அதை இது பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இது. பட் இன்னைக்கு அது ஒரு பிசினஸா, நல்ல ஒரு பிசினஸா வந்து நிக்குது. ஸோ அதோட சேர்ந்து நான் நிறைய பேர் வளர்ந்துருக்குறாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு 50-100 பேருக்கு மேல என்ன கான்டாக்ட் பண்ண வரைக்கும் அவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு என் பிசினஸ் சூப்பரா இருக்கு, முன்னாடி சரியில்லை, இப்ப லோக்கல்ல இல்ல பெரிய பெரிய கடைக்காரங்கிட்டே காம்படிஷன் பண்ற அளவுக்கு, காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு சூப்பரா இருக்கு, எல்லாம் நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய சின்ன கடையா வச்சிருந்தவங்களோ இல்ல வீட்டுல வச்சு பிசினஸ் பண்ணவங்களோ இன்னைக்கு நான் தனியா ஒரு கடை போட்டேன், நான் ஒரு சூப்பரா ஒரு கடை போட்டிருக்கேன், பெரிய கடையும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம பண்ணலாம் இல்லையா? என்னோட ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக அவங்கள வந்து அவங்களுக்கு அடுத்து நான் கொடுக்காம போயிட்டேன்னா அவங்களோட நான் இத்தனை நாள் பண்ண ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஹெல்ப் இதெல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா? எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு ஒரு கடை வரைக்கும் ஆரம்பிச்சு சூப்பரா ஸ்டாண்டர்டா உட்கார்ந்துருக்கிறப்ப அவங்க இந்த டைத்துல போய் நான் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அவங்க ஸ்டக் ஆகி நின்ற மாதிரி ஆயிடாதா? உன்னை நம்பித்தான் நான் ஆரம்பிச்சேன், உன்னை நம்பித்தான் பண்ண எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு நீ அறகுறையா விட்டு போனேன்னா அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. ஸோ அதனால கண்டினியூ பண்ணுவேன். முடிஞ்சினோட இன்னைக்கு இந்த விட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நாளைக்கு சாரி மார்க்கெட் இன்னொரு இடம் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கெட் எனக்கு செட் ஆகல. ஸோ சாரி மார்க்கெட்டும் ஒரு இடம் கண்டிப்பா நான் காமிக்கிறேன்.